செங்கோட்டையன் அவர்கள் தாவேக தலைவர் விஜயோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராரு. அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த பேச்சுவார்த்தை நீடிச்சிட்டு வருது, நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஸோ தாவேகாவில் செங்கோட்டையன் இணையிற பட்சத்தில் தாவேகாவோட வெயிட்டேஜ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து. தாவேகாவை பொறுத்தவரையில் செங்கோட்டையன் அவர்களுடைய வருகை அவர்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளின் ஒரு 50 ஆண்டு காலம் ஒரு திராவிட கட்சியோடு பயணித்தவர் திரு செங்கோட்டையன் அவர்கள். இன்னொன்று, எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற மிகப்பெரிய ஆளுமைகளோடு பணியாற்றியவர். அதிமுகவை பொறுத்தவரையில் சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர், அமைப்பு செயலாளர், அமைச்சர் என்று பல பதவிகளை அலங்கரித்தவர் செங்கோட்டையன் அவர்கள். இன்னொன்னு, அவர் பார்த்தீங்கன்னா அந்த 50 years ஆஃப் திராவிடியன் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை விஜய் கட்சிக்கு கொண்டு போவாரு. இதுவரைக்கும் விஜய் கட்சிக்கு அவருடைய ரசிகர்கள் மத்தியில் ஆதரவு பெரிதாக இருந்தாலும் கூட ஒரு பொலிட்டிக்கலி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அவங்க கிட்ட இல்லை. அரசியல் முதிர்ச்சி மற்றும் அரசியல் தெரிஞ்சவர்கள் யாருமே அவங்களுக்கு அவரோட இல்லை. அதுதான் கரூருக்கு பின்னும் சரி, கரூருக்கு முன்னும் சரி, கட்சியினுடைய அந்த ரெஸ்பான்சஸ் எல்லாம் சரியா இல்லாத காரணம் அவங்க கிட்ட ஒரு அரசியலா பேசக்கூடிய அரசியல் படுத்தப்பட்ட ஒரு ஆளுமை இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு விஜய் கட்சி மீது வைக்கப்பட்டு கொண்டே வந்தது. ஸோ அந்த குறைகளை செங்கோட்டையன் அவர்களுடைய வருகை நிச்சயமாக வைக்கும். அவர் ஒரு பெரிய மாஸ் பேஸ் கொண்ட லீடரா இல்லைன்னாலும் ஒரு நான் கான்ட்ரவர்ஷியல் ஒரு என்ன சொல்றது, ஒரு எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தலைவராக தான் இதுவரை செங்கோட்டையன் அவர்கள் அறியப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல செங்கோட்டையன் அவர்களுடைய வருகை தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும். விஜய்க்கு ஒரு 50 வருட திராவிட அரசியலில் பழக்கப்பட்ட ஒருவர் அவருக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய நிலைமையில இருப்பாரு. இன்னொன்று, இப்போ இருக்கிற தாவேகாவினுடைய கட்சி தலைவர்கள் எல்லாரை விட வயதிலும் மூத்தவர் செங்கோட்டையன் அவர்கள். அந்த கட்சிக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு எல்டர்லி ஸ்டேட்ஸ்மேனா அந்த கட்சிக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி பிளஸ் இந்த டூர் பிளானிங்லாம் செங்கோட்டையன் செங்கோட்டையன் அவர்களுக்கு தாவேகாவில் சேருவதனால் ஏதாவது பலன் இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான பதில் என்னிடம் தெளிவான பதில் இல்லை. ஏன்னா அந்த பலன் அவருக்கு தேர்தலில் நிற்கணும், அவர் ஜெயிக்கணும், விஜய் கட்சியினுடைய ஸ்டாண்டிங் என்னன்னு பார்க்கணும், அதுக்கெல்லாம் பதில்கள் வருவதற்கு நேரமாகும். ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் சேர்வதால் விஜய் கட்சிக்கு என்ன லாபம் அப்படின்னீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பாலிட்டிஷியன் அவங்களோட இருக்கிறதுக்கு நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி.